நாளை காலைல முதல்ல எழுந்த உடனே கேலிகிராஃபி, கேலிஸ்தெனிக்ஸ், எடிட்டிங், மெடிடேஷன், அதுக்கப்புறம் ஜேர்னலிங், நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கணும்னு வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம நாளிலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டுறோம். ஆனால் இது எதையுமே நான் பண்ணாமல் நான் பண்ண ஒரே விஷயம் உட்காந்து மொபைல் நோண்டுறது. ஓகே கைஸ், இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங், என்னதான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா சொல்கிற மாதிரி நம்ம ஒன்று 24 மணி நேரமும் ஃபோன்லாம் வாங்கணுன்ட்டு இல்லை. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தூங்குகிறோம், 8 மணி நேரம் காலேஜ் போகிறோம். மீதி இருக்க 8 மணி நேரத்தில் ஒரு 3 மணி நேரம் வந்து எசென்ஷியலான நீட்ஸ் இருக்கும்ல, நம்ம குளிக்கிறது, சாப்பிட்றது, அதெல்லாம் போயிடும். மீதி இருக்க 5 மணி நேரமும் மேக்ஸிமம் மொபைலை பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணுற ஆட்களாக இருந்தால் ஒன்றும் கற்றுக்க முடியாது. பட் அதே அந்த 5 மணி நேரத்தை ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கில்லையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்திலோ ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா டெஃபினட்டாக அதை நம்மள ஒரு பிளேஸில் கூட்டு போய் நிறுத்தோம். பட் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கலான்னு நம்ம அது உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, பேசிக்கலி அதை விட பெட்டராக இன்னொரு ஒரு ஆப்ஷன் வரும், இல்லை அதை விட ஈஸியான ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம அப்படியே தாவிட்டே இருப்போம். கடைசியில் நம்ம மைண்ட் எப்படின்னா, சரி நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் மனசு எப்படி மாறுச்சுன்னா, எதுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கணும், பர்டிகுலராக ஏதாவது ஒன்றை மட்டும் கற்றுக்கலாம், ஜஸ்ட் ஏதாவது ஒன்றை கற்றுப்போம். அந்த ஒரு இதில் நம்ம ஒரு பெரிய இதுவாகிட்டோன்னா தென் வில் டெஃபினெட்லி பி இன் அ பிளேஸ், என்னதையா ஒரு இடத்துல கூட்டு போய் நிறுத்திடும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டேன். தென் அப்போ சடனாக ஒரு கோட்டை பார்த்தேன். அந்த கோட் எப்படி இருந்துச்சுன்னா, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் இஸ் அ மாஸ்டர் ஆஃப் நன், பட் ஃபார் பெட்டர் தென் அ மாஸ்டர் ஆஃப் ஒன். இந்த விஷயத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? நம்ம அப்பா தான். இப்போ நம்ம அப்பாவால் எல்லாமே பண்ண முடியும் அவங்களால. மோஸ்ட்டாக இந்த எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணுவாங்க, ப்ளம்பிங் ஒர்க்கு, ஒரு சின்ன சின்ன விஷயம் நமக்கு தெரியாததெல்லாம் கூட அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. பெயிண்ட் அடிக்க சொன்னால் பெயிண்ட் அடிப்பாங்க, எலக்ட்ரிக் ஒர்க்கு. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு பர்சனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், பட் அவங்க அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும்ல எந்த அவசியமே இல்லை. அண்ட் அவங்க யாரோட பெட்டராக இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கவங்களோட அவங்க ரொம்ப பெட்டராக தான் இருப்பாங்க. இப்போ நீ அதுக்காக என்ன தான் சொல்ல வர? ஸோ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கவங்கலாம் எதுக்கும் இது இல்லையா? அப்படிலாம் இல்லை. ஜென்ரலிஸ்ட்டுன்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இல்லை. ஜென்ரலிஸ்ட் எப்படின்னா, அடாப்ட் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. இப்போ மியூசிக்னால் அந்த நிமிஷம் அட்லீஸ்ட் கொஞ்சம் லெவல் ஆஃப் மியூசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஒரு டான்ஸ் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கொஞ்சம் 3-4 ஸ்டெப்ஸ், அவ்வளோதான். பட் த வே தே அடாப்ட் மேக் தம் ஒன் ஸ்டெப் அஹெட் கம்பேர்ட் டு ஸ்பெஷலிஸ்ட், அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குவா? பின்னாடி யார் இருக்கா? தனுஷ் இருக்காரா? தனுஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்கலாக தனுஷ் யாருன்னு கேட்டானா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? ரைட்டர், டைரக்டர், ஆக்டர், லிரிசிஸ்ட், மியூசிஷியன், மியூசிக் டைரக்டர், பாட்டு பாடுவார், எல்லாமே சொல்லுவோம். பட் இது எல்லாத்தையுமே அவர் ஒன்றும் ஜஸ்ட் 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ பண்ணிடல. கிட்டத்தட்ட அவரோட ஆக்டிங் கேரியர் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டெப்பில் ஒரு மாதிரி அவர் அப்கிரேட் ஆகிருக்காரு. அவர் நினச்சிருந்தா இது எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ண நினச்சி தான் அவர் இப்போது இந்த பொசிஷனில் எனக்கு சான்ஸே இல்லை. பட் இப்போ இருக்க தனுஷ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்த தனுஷ்க்கு மேக்ஸிமம் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அவருக்கு அந்தந்த நிமிஷத்தில் அவர் அந்தந்த பீரியட் ஆஃப் டைமில் அவர் எதை கற்றுக்கிட்டா அவர் அப்கிரேட் ஆவாரோ அந்தந்த விஷயத்தில் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவர் அதை கற்றுக்கிட்டாரு. ஸோ நமக்கே சொல்கிறேனே, நமக்கே வந்து நிறைய விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வரும், நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். நிறைய எனக்கெலாம் வந்து பாட்டு, டான்ஸு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, கோடிங்கு, எடிட்டிங்கு, கிராஃபிக் டிசைனிங்கு, ஏகப்பட்ட விஷயத்தை எனக்கு கற்றுக்கணுன்னு ஆசை. பட் இது எல்லாத்தையுமே ஒரே டைமில் கற்றுக்க முடியுமானா சான்ஸே இல்லை. பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்தை திரும்பி பண்ணிகிட்டே இருந்தால் தான், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது நமக்கு ஒரு ஸ்கில்லாகவே மாறும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம திரும்பி பண்ணிட்டே இருந்தால் தானே மாறும். பட் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம கையில் இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு 5 ஹவர். அந்த 5 ஹவரில் நம்ம எப்படி நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? நமக்கு இருக்கிற எது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாதுல்ல. சரி, ஓகேப்பா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. பட் இதை ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னா, ஸோ ஸ்டெப் ஒன் வந்து உங்களுக்கு ஒரு நாளையில் நீங்கள் பண்ண வேண்டிய நெசசரியான திங்ஸ், அதாவது 8 ஹவர் தூக்கம் கண்டிப்பாக நெசசரி. ஒர்க் போகிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 8 ஹவர்ஸ் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நெசசரியாக ஒரு 3 ஹவர்ஸ். அதெல்லாம் போக நமக்கு எவ்வளோ டைம் இருக்குன்றது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், செக் பண்ணிக்கணும். எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் டைம் இருக்குன்றது நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் தென் அந்த ஹவர்ஸை வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண போகிறீங்க. ஒரு 5 விஷயத்தில் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்து, நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன், தேர்டு வந்து மைண்ட் செட், ஃபோர்த்து வந்து ஹாபி, ஃபிஃப்த்து வந்து வெல்த்துக்காக.
ஸ்டெப் த்ரீ வந்து இந்த 5 கேட்டகரிஸ்லையும் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம். அந்த பிடிச்ச விஷயங்கள்லேருந்து இந்த ஒரு 5 விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நான் எதை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஹெல்த்துக்கு வந்து கேலிஸ்தனிக்ஸ், தென் எஜுகேஷனுக்காக இப்போ நான் கேரிஃபார்மை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ நான் அதை வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். தென் மைண்ட் செட், என்னோடய மைண்ட் செட் வந்து எப்போல்லாம் ரொம்ப ஃபாகியாக இருக்கோ, நான் அந்த டைமில் ரொம்ப பிளாக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு கேலிகிராஃபி பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஹாபி வந்து மூவி பார்க்குறது, அப்படி இல்லைனா ஆனிமே பார்க்குறது. கடைசியாக இன்னும் ஒன்று இருக்குது, வெல்த் இருக்குல்ல. இந்த வெல்த் வந்து நீங்கள் இப்போ பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு வெல்த் வந்து ரொம்ப நீடடாக இருந்துச்சுன்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. எந்த ஒரு ஆன்லைன் ஸ்கில் எடுத்தாலுமே அதில் கண்டிப்பாக மணி பில்ட் பண்ண முடியும், ஈவன் கண்டென்ட் க்ரியேஷன் கூட. பட் அதுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியது வரும். நம்ம ஒன்றும் உடனே நாளைக்கே நமக்கு எதுவும் ஆகிட போகிறது இல்லை. ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்குது இன்னும். எனக்கு இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 50 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாமே, எனக்கு இன்னும் 30 இயர்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் எப்போ வேணாலும் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைமில் ஒரு இயருக்கு இவ்வளோ ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நிறைய விஷயத்து மேலே நாலேஜ் வர ஆரம்பிச்சிடும். நீங்களும் ஒரு ஜென்ரலிஸ்ட் ஆகிடுவீங்க. பட் ஜென்ரலிஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஜென்ரலிஸ்ட் இஸ் பிகமிங் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் அடாப்டிங், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா கூட போதும். அந்தந்த சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும் போது அதை உங்களுக்கு பண்ணுற அளவுக்கு அது தெரிஞ்சிருந்தா கூட போதும். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபேன் கம்பேர் பண்ணும்போது ஃபேனு லைட்டை மாட்டுற அளவுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமே. நம்ம ஒன்றும் ஃபேனை கழட்டி ஃபேனே தயாரிக்கிற அளவுக்குலாம் தெரியணுமா இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபேனை மாட்டுற அளவுக்கு தெரிஞ்சால் கூட போதும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாரு, ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா தென் இந்த வீடியோக்கு வந்து மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சாட்டர்டே நெக்ஸ்ட் ஒரு நான்சென்ஸ் கதையோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே ஆர்ட், see you, bye.